சார்லஸ் டார்வினை பத்தி யாருக்கு தெரியும்? நம்ம தாத்தா தான் அவரு. நமக்கெல்லாம் முன்னாடி இருந்தா அவர் தாத்தா தானே சார்லஸ் டார்வின். இயற்கை விதி, லா ஆஃப் நேச்சர். சரி, இந்த இயற்கையோட விதி என்ன தெரியுமா? தப்பி பிழைப்பது தான். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். சரியா, உலகத்தில் எது வலியதோ அது தப்பி பிழைக்கும். சரி, இதான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. நிறைய புத்தகங்களில் வாசிச்சிருப்பீங்க. இயற்கையோட விதி என்னன்னா, நாம் இந்த உலகத்தில் இருக்கோம், நாம் தன்னோட இனத்தை விருத்தி செய்வது தான். அது ஆடு, மாடு, மனுஷன், கோழி, நாய், தாவரங்கள், விலங்குகள், ஊர்வனா, பரப்பனா எல்லாமே என்ன செய்யுதுன்னா, இந்த உலகத்தில் அடுத்த சந்ததியை உற்பத்தி செய்வது ஒன்று மட்டும் தான் நோக்கம். ஆனால் மனிதனோட நோக்கம் வேற. பூமியை பந்தாடுவதும், பூமியை பிளவு பண்ணுவதும், பூமியை சூறையாடுவதும், இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதும், சொத்து சேர்க்கறதும் தான் மனிதனோட வேலை. அப்போ நம்ம இயற்கையிட்டேருந்து இன்னைக்கு என்ன பாடம் கற்றுக்க வந்திருக்கோம்னா, எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு தகவமைச்சு பல கோடி பல மில்லியன் ஆண்டுகள் இந்த பூமியில் அது இருந்தது அப்படின்னு பார்க்க வரோம். இப்போ இந்த நாயுருவி இந்த செடி பார்த்தீங்களா, இது தன்னோட விதை பரவறதுக்காக இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் உருவாக்கியிருக்கு தப்பி பிழைப்பதற்காக உலகத்தில். இங்கே பாருங்க, நம்ம போகும்போது இங்கே பாருங்க, இப்போ ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே போவோம். அப்போ ஆடு மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தா திரும்ப திரும்ப அந்த உணவுகளை சாப்பிட்டுட்டே இருந்தா என்ன ஆகும்? திரும்ப அந்த தாவரங்கள் என்ன ஆகும்? அழிஞ்சு போகும் இல்லையா? அதனால என்ன பண்ணுவதுன்னா, விதை பரவறதுக்காக விதைகளை இப்படி வித்தியாசமாக வடிவமைச்சிக்குது. தேங்காய் எப்படி தன்னோட விதையை உள்ள பாதுகாப்பாக வச்சுக்குதோ, இப்படி ஒவ்வொரு விதையும் பாதுகாப்பாக இருப்பதற்காக இயற்கையில் ஒரு விஷயத்தை படைக்கப்பட்டிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? மாடுகள், ஆடு மாடுகளில் அப்படி ஒட்டிகிட்டே போகிறோம். நம்ம புத்தகத்திலே இருக்குது, அறிவியல் புத்தகத்திலே இருக்கு இல்லையா? அங்கே பாருங்க, இப்படி போகும்போது என்ன, ஆடு மாடு மேயும் போது மேலே ஒட்டிகிட்டே போடும். அங்கே பாருங்க, மேலே ஒட்டிச்சா. இது காரணம் என்ன அப்படின்னா, இது வேற ஒரு இடத்துக்கு மேய்ச்சலுக்கு போகும்போது என்ன ஆகும்? அங்கே போயிட்டு இது போயிட்டு தன்னோட விதையை பரப்பிக்கும். இந்த அறிவு இந்த தாவரங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? இந்த அறிவு இந்த விலங்குகளுக்கு எப்படி வந்திருக்கும்? ரொம்ப ஒரு விசித்திரமான ஒன்று. காடுகளில் விதையை பரப்பதற்கு முக்கியமான காரணமானது பறவைகளும், யானைகளும், விலங்குகளும் தான். அப்போ லட்சக்கணக்கான விதைகளை காடுகளில் விதைச்சு சென்றதை யாராவது காட்டை போய் தானா உருவாக்குனாங்களா? மனிதர்கள் உருவாக்குனாங்களா? அல்லது மனிதர்கள் உருவாக்கின காடு தான் நிலையானதா இந்த உலகத்தில்? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? நாம் இல்லைன்னா இந்த பூமி நல்லா இருக்கும். அப்போ நாம் இந்த பூமியை எப்படி மறுசீரமைக்கிறது, எப்படி இங்கே பாழ்பட்டு கிடக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இளம் பசுமை ஆர்வலர் திட்டத்தில் இந்த பயிற்சியாளர்களை உருவாக்குறோம். இந்த பயிற்சி எதுக்குன்னா, இங்கே இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் தூண்டிவிட்டு நீங்களாகவே ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிராக இணைய வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகம், கல்வித்துறையும் சேர்ந்து இப்படி ஒரு மாபெரும் விஷயத்தை நம்ம தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம சுற்றுப்புற சூழலில் இவ்வளோ விஷயம் பார்க்குறோம். இந்த இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இது இருக்கும், கண்ணாடி கல்லி அப்படின்னு. உதாரணமாக அது அந்த கண்ணாடி கல்லியை வச்சா எலிகள்லாம் வராதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூடாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பூமியோட மேற்பரப்பை தானாகவே இயற்கையாகவே உரம் உருவாக்கி கொள்வதற்காகவும், அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், பூமியின் மேற்பரப்பை காயாதற்காகவும் இலையே தன்னை மூடாக்கு போட்டுக்கிறது. மூடாக்குன்னு புரியுதுல, மல்ச்சிங் அப்படியே மேலே மூடி. இப்படி இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவை நம்ம கற்றுக்கணும். சார்லஸ் டார்வின் அதுதான் சொன்னார், உலகத்தில் எது வலியதோ அது தப்பி பிழைக்கும். அதற்காக தன்னோட நகங்களை அது வலுப்படுத்திக்கிச்சு, தன்னோட சிங்கத்துக்கு பார்த்தோன்னா அதோட பற்களை வலுப்படுத்திக்கிச்சு. இப்படி ஒவ்வொரு உயிரும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்காகவும் தன் இனத்தை விருத்தி செய்வதற்காகவும் என்ன செய்து தன்னை தகவமைச்சிக்குது. நாமளும் இப்போ அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? நமக்கு ஒரு வேலை வேணும், அறிவு வேணும், பேச்சு திறமை வேணும், எழுத்து திறமை வேணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. அப்போ விலங்குகள்கிட்ட நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு உயிருக்கும் தனித்திறமை பாது. இந்த உலகத்தில் யாரோட கைவிரல் ரேகையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, யாரோட முகங்களும் இருக்கிறது இல்லை. பல கோடி முகங்கள் இருக்குது, பல கோடி பேர் இருக்கும். அப்போ இயற்கை என்ன உருவாக்கியிருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமையாக உருவாக்கியிருக்கு. அந்த தனித்திறமையை நாம என்னங்கிறத நாம தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஓவியமாக இருக்கலாம், இயற்கை மீதான காதலாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கலாம், விளையாட்டோ இல்லை கல்வியோ, ஏதோ ஒரு துறையில் நம்ம சிறந்து விளங்கும். இந்த அனிமல் விலங்குகள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறது இந்த விஷயம்தான். சரியா? தாம் தப்பி பிழைப்பதற்காக ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு பறவைகளும் இவ்வளோ வெவ்வேறு மாற்றங்களை கொண்டுள்ளது. நிறைய பறவைகள் பார்த்துருப்போம், ஒவ்வொன்றுக்கும் கால் நகங்கள் வேற மாதிரி இருக்கும். அழகு, அதோட மூக்குன்னு சொல்லும் இல்லையா, அழகு வேற மாதிரி இருக்கும். அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுவதற்கு ஏற்ற மாதிரி அது ஒரு வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கும். புரியுது? இதுதான் இயற்கையோட விதி. அதனால அந்த பகுதியில் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிக்கிறதுக்காக தன்னை வடிவமைச்சிருக்கோம். இப்போ இந்த லேட்டஸ்டா ஜப்பான்ல இந்திய நாட்டோட கீரிகளை கொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம்னா,
நம்ம நாட்டில் இருக்கிற கீரி வகைகளை வந்து வெளிநாட்டுகளில் கொண்டு போய் வச்சிடறாங்க. அதாவது அங்கே இருக்கிற பாம்புகளை வேட்டையாடுறதுக்கும் அங்கே இருக்கிற எலிகளை வேட்டையாடுறதுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற கீரிகளை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, வேற ஒரு கண்ட்ரியில் விடுறாங்க. இப்போ இதனால மிகப்பெரிய சூழலியல் மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்படும். திடீர்னு இப்போ கொண்டு போய் நான் ஜப்பானில் கொண்டு போய் விட்டா நான் எப்படி மொழி தெரியாமல் திணறுவேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகி நான் சஸ்டைனபிளாக நிலைத்து நிற்பேன் அல்லது அழிந்து போவேன். இது ஒன்று நடக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், என்னோட ஆதிக்கம் அதிகமாகிவிடும். அப்போ ஒரு உயிரியை இப்போ கூட நமக்கு வந்து சிறுத்தைகள்லாம் வெளிநாட்டிலேருந்து நமக்கு வாங்கிட்டு வந்து நம்ம நாட்டில் காடுகளில் கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ வேற ஒரு உயிரியை நாம இந்த இடத்துல கொண்டு வந்து விடும்போது அது மிகப்பெரிய சூழலியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தாவரங்களை, வெளிநாட்டு வகை தாவரங்களை நமக்கு நிறைய குரோட்டன்ஸ் அப்படிங்கிற அழகு செடிகளை கொண்டு வந்தாங்க. அப்படிதான் நமக்கு வந்து காஃபி, டீ எல்லாமே அப்படிதான். சரியா, காஃபி, தேயிலைலாம் நம்ம நாட்டோட பயிரே கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க, காடுகள்லாம் அழிச்சிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து இங்க இருக்கிற மிகப்பெரிய வளங்களை எல்லாம் பல மில்லியன் கோடி வளங்களை எல்லாம் சுரண்டி எடுத்து சென்று விட்டார்கள். இதுதான் வந்து வரலாறு சொல்றது தான். இந்த வரலாறை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா, இப்போ கூட இந்த மாஞ்சோலையில் நடக்கிற பிரச்சனை அதுதான். அங்கே இருக்கிற தேயிலை தோட்டங்களை 99 வருஷத்துக்கு ஒரு பிபிசி ஒரு நிறுவனம் வந்து அந்த தோட்டத்தை எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒரு தோட்டத்தை வாங்குறாங்க. அங்கே பெரிய மழைக்காடுகள் இருந்த இடம் அது. சரியா, மழைகளை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய வானுயர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் அழித்து விட்டு அங்கே தேயிலையை உற்பத்தி பண்ணுறாங்க. தேயிலை எதுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவதற்காகவும் இயற்கை வளங்களை எடுத்துக்கொள்வதற்காகவும் இங்கே ஒரு செட்டப்பை உருவாக்குவதற்காகவும் தொழிற்சாலை உருவாக்கி இந்தியர்களை அடிமைப்படுத்தி இங்கே இருக்கிறவங்களை வேலை வாங்குவதற்காகவும் தேயிலை தோட்டங்கள்லாம் அங்கே உருவாச்சு. இந்த தேயிலை தோட்டங்களால் என்ன சார் பிரச்சனை, நம்மளாம் நல்லா ஜாலியாக டீ குடிச்சு தானே இருக்கோம். அதானே, ஒவ்வொரு மழைக்காடுகளின் அழிவையும் ஒரு கோப்பை தேநீருக்குள் நம்மளால உணர முடியும். ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா அதுல பலாயிரம் கணக்கான மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையம் ஃபுல்லா சூறையாடிட்டான், எல்லாம் காலி பண்ணிட்டான். அப்போ நமக்கு இவ்வளவு ஆள் உயரம் இருக்கக்கூடிய தேயிலை செடிகளை வளர்த்து அங்க இருக்கிற மண்ணோட வளங்கள் எல்லாம் போயிடுச்சு. அப்ப மழை மேகங்களை இழுக்கக்கூடிய மிகப்பெரிய மரங்கள்லாம் காணாம போயிடுச்சு. எல்லாத்தையும் களவாடிட்டாங்க, எடுத்துட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. இயற்கை மீதெல்லாம் அதிகப்படியா நுகர்வு கலாச்சாரத்தினால் இயற்கை மேல ஒரு கருணையே இல்லாம, எந்த பண்பாடும் இல்லாம, தமிழ் வந்து தமிழ்ங்கிறது சூழலியல் மொழி. இந்த நேசிச்ச ஒரு மாண்புமிகு மனிதர்கள் வாழ்ந்த இந்த பகுதி, இயற்கையை நேசித்த மண்ணோட இயற்கையாக பழங்குடிகளோடு காடுகளோடு வனங்களோடு வாழ்ந்த இந்த மக்கள் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இன்னைக்கு கம்ப்ளீட்டா மாறி போச்சு. காரணம் என்னன்னா, வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு மாயை. இன்னைக்கு அந்த மாஞ்சோலையில என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற நிலங்களை மறுபடியும் அவங்களோட லீஸ் முடிஞ்சு ஒரு நிலத்தை 99 வருஷம் லீஸுக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா, அங்க இருக்கிற ஒரு ஜமீன், சிங்கம்பட்டி ஜமீன் தான் அந்த நிலத்தை கொடுக்குறாரு ஆங்கிலேயர்களுக்கு. ஒரு பண பிரச்சனையால கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அந்த 99 வருஷம் லீஸு முடிஞ்ச உடனே அந்த நிலத்தை அப்படியே போட்டு போயிடுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த இருக்கு இல்லையா, மரங்கள் இருக்கு இல்லையா, காடுகள் வனங்கள் இயற்கையாவே பல மில்லியன் ஆண்டுகளாக உருவாக்கிய அந்த வனங்கள் இருக்கு பத்தியா, அதை யார் திருப்பி மீட்டெடுத்து கொடுப்பா? அதுக்கு பிறகு அங்க இருக்கிற அந்த தேயிலை தோட்டங்கள், அந்த மரங்கள்லாம் என்ன ஆகும்? அப்ப அதுவே பல்கி பெருக ஆரம்பிச்சிடும். அதோட விதைகள் பரப்பி அங்க மலைகள் முழுக்க தேயிலை தோட்டங்கள் ஆகிடும். அதனால எந்த புண்ணியமும் இல்லை. தேயிலைனால நமக்கு கிடைக்கிற டீ தான். டீ குடிக்கிற கலாச்சாரமே, தமிழோட கலாச்சாரத்துல டீ குடிக்கிறங்கிற ஒரு விஷயமே கிடையாது, தேநீர் பருகிறதே கிடையாது. இது வந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சதி. நம்மளோட இயற்கை வளங்களை எல்லாம் பார்த்து அவங்க அழிச்சு அவங்களோட வாழ்வியலுக்காக, அவங்களோட கோட்பாடுகளுக்காகவும், மற்றவங்களை அடிமைப்படுத்தும் நோக்கங்களுக்காகவும் இயற்கை மீதான அதிகப்படியான வன்முறையை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய பேரழிவை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு பருவநிலை மாற்றம் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் இப்படி தொடர்ந்து அழிவுகள் வந்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இயற்கையோட அதிகப்படியான சூறையாடலும், அதிகப்படியான இயற்கை மேல இருக்கிற ஒரு குறைந்தபட்ச கரிசனம் கூட இல்லாமல் இயற்கை அழிச்சதுதான். இப்ப நாம என்ன செய்ய முடியும்? இது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு நாம சூழல் சார்ந்து இயங்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த இளம் பசுமையார் வள திட்டத்துல உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். நாம் ஒவ்வொருவரும் இதுல இணைய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். தனி ஒருத்தனால, ஒரு அமைப்பால, ஒரு அரசால, ஆளும் அரசாங்கத்தாலேயோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தீர்த்து விட முடியாது. அப்போ நம்ம எல்லாம் இதுல ஒன்றிணைந்து இந்த மாறி கிடைக்கிற மூச்சு இறைத்து கிடக்கக்கூடிய இந்த பூமியை நாம் குறைந்தபட்சமாக சரி செய்ய வேண்டும். சார் சொன்ன மாதிரி வெறும் மரம் நடுவதோடு இந்த ஒரு இயக்கமோ நம்மளோட அதிகபட்ச நம்ம பூமிக்கு திருப்பி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதோட முடிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம இந்த சுற்றுச்சூழல் சாரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணம். சரியா, இந்த நேச்சர் வாக் அப்படிங்கிறது இயற்கை நடை. சரியா, இந்த இயற்கையோட நடந்து
இன்னைக்கு இதை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளையும் புழுக்களையும் பாம்புகளையும் பல்லிகளையும் பறவைகளையும் ஊர்வனம் எல்லாவற்றையும் நம்ம கத்துக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உதாரணமா நம்ம வகுப்பறையில எல்லா விஷயங்களும் நமக்கு பகிர முடியாது சரியா. இந்த பாட புத்தகத்தை தாண்டிய ஒரு ஒரு சந்தோஷமா இருக்க போறோம், அவ்வளவுதான். இந்த பாடப்புத்தகத்தை தாண்டிய ஒரு மேம்பட்ட அறிவை நாம சமூகம் ஏற்கனவே அனுபவிச்ச ஒரு வாழ்வியலை நாம் அனுபவிக்க வேண்டும்ன்றதுக்காக தான் நமக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கோம், இவ்வளவு டீச்சர்ஸ், இவ்வளவு பேர் நம்ம அந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கு காரணம் அதுதான் சரிங்களா. இப்போ நம்ம இதுக்கடுத்து இங்க பாருங்க, இந்த இடத்துல நிற்கும் போது நம்மளோட எந்த பறவையோட குரலை கேட்க முடியுது, அதோட சவுண்டு என்ன, அது யாரை கூப்பிடுகிறது அப்படிங்கிற இந்த சூழல் சார்ந்த அறிவு வேண்டும். இந்த சூழல் சார்ந்த அறிவு ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நீங்க டாக்டர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, வக்கீல் ஆகுங்க, எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுங்க, அது இங்க பிரச்சனை இல்லை. நீங்க எந்த துறையில பயணிச்சாலும் இந்த இயற்கை சார்ந்த அறிவு உங்களுக்கு கொஞ்சமாவது வேணும். இது இருந்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும், அப்படித்தானே? மரங்கள் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும், ஆக்சிஜன் இருந்தால் உயிர் வாழ முடியும், நீர்நிலை வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகள் சுத்தமாக தான் நம்ம உயிர் வாழ முடியும் சரிங்களா. இன்னைக்கு அது காலம் நமக்கு உணர்த்திட்டு தானே இருக்கு. சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு சரியா. 15 லட்சம் கோடி, பில்லியன் கோடி, அவ்வளவு கோடி எல்லாம் வாங்கி கொண்டு ஹாலிவுட் நடிகர்கள்லாம் வாங்கி குவித்த பெரிய பெரிய பங்களாக்கள், பெரிய பெரிய ரிசார்ட் எல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அது இயற்கையாக உருவாக்கியிருக்கலாம், செயற்கையாக உருவாக்கிருக்கலாம், அது வேற கதை. அது சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு டாபிக் அதான் போயிட்டு இருக்கு. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் இதற்காக இயங்காவிட்டால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இதே போலதான் பேரிடர்களால் பாதிக்கப்படும், அப்படிதானே? இன்னைக்கு அந்த சவுதி அரேபியாவில் இந்த நாடுகள், அரபு நாடுகள்ல வெள்ளம் ஓடுது, பாலைவனத்துல வெள்ளம் ஓடி நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா இங்க மழை பெய்யக்கூடிய இடத்துல மழை பெய்யல. இன்னைக்கு எல்லாம் அவ்வளவு வெயில் அடிக்குது, அல்லது அவ்வளவு பனி பெய்யுது, அல்லது இப்படி ஒரு மிகப்பெரிய பேரிடரும் பெருவெள்ளமும் சூழ்ந்துட்டு இருக்கு. அதிகப்படியான வெப்பமும் அதிகப்படியான மழையும் நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மதுரையில பதிவாச்சு. அன்னைக்குதான் அதிகப்படியான வெப்பம் பதிவாச்சு. அன்னைக்குதான் அது அடுத்து கொஞ்ச நாள்ல அதிகப்படியான மழை, திடீர், அதாவது மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கிளவுட் பர்ஸ்ட், திடீர்னு அதிகமா மழை பெய்யும் சரியா. இப்போ நம்ம 3 வேளை சாப்பாட்டை ஒரே வேலை கொடுத்து சாப்பிட்றான்னு என்ன செய்வான், சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வான், வாங்கிட்டு தான் பண்ணணும். அதே போலதான் பூமி கொஞ்சம் கொஞ்சமா மழை நீரை கொடுத்தாதான் தண்ணியை உறிஞ்சிக்கும். நீங்க அளவுக்கு அதிகமா குடிச்சா இப்படி தண்ணியை உறிஞ்சாது, வாமிட் பண்ற மாதிரி தான். அதுதான் வெள்ளம், ஃப்ளட் உருவாகிட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கு. அப்ப இந்த முறையாக நீரை சேமிக்கக்கூடிய கலாச்சாரமும் மரபும் நம் தமிழ் முன்னோர்கள்ட்ட இருந்திருக்கு. நாம் அதை எங்க தொலைச்சோம், எங்க இழந்தோம்? நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நீர்நிலைகளை பார்த்தோமா? வீட்டுல இருந்து பள்ளிக்கு போயிட்டு இருக்கும்போது நிறைய குளங்கள் குட்டைகளை பார்த்துருப்போம். அம்மா சொல்லுவாங்க, தம்பி அப்படியே இந்த கேரி பக்கம் அந்த குப்பையில போட்டு வாப்பா. எது குப்பை? அந்த குளம் குட்டை வாட்டர் பாடிஸ் இன்னைக்கு நமக்கு குப்பை தொட்டிகள். போகும்போது போட்டு போறோமா இல்லையா? நம்ம கிராமங்கள்ல இருக்கா இல்லையா? எல்லா ஏரி குளங்களும் குட்டைகளும் இன்னைக்கு பிளாஸ்டிக்கால் நிரம்பி விழுகிறது. அதான் நடந்துட்டு இருக்கு. இங்க யாரும் அது இல்லைன்னு மறுக்க முடியாது. நிறைய ஊராட்சிகளிலும் இதே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நமக்கு பப்ளிக்காக போட்டு எரிச்சிட்டே இருப்பாங்க, குப்பைகள்லாம் ரொம்ப எரிச்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எப்போ சரி செய்ய போறோம்? இதெல்லாம் யாரு கேள்வி கேட்பா? யாராவது ஒரு சூப்பர்மேன் இந்த உலகத்தை மாற்றி விடுவார்களா? நாம தான் கேட்கணும். போன வாரம் கூட என்னோட மாணவன் இந்த மாதிரி எரியக்கூடிய குப்பையை அவரோட கௌசிகா நதியில இருந்து ஒரு குப்பை எரியப்படுதுங்கிறதுக்காக ஒரு இரவுல போயிட்டு அந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்கள. அப்ப இந்த தனி மனித ஒழுக்கம் தான் உலக மாற்றம். இது நமக்கு எப்போ வர வேண்டும், எப்போது வர வேண்டும்? நம்மை சார்ந்தவர்களும் கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனை வர வேண்டும். அந்த சிந்தனையை தூண்டுவதற்காகத்தான் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல கூடியிருக்கோம். நாம ஒவ்வொருத்தரும் மற்ற பிரச்சனையை பார்த்து, இங்க நடக்கிற அநியாயங்களை பார்த்து, இயற்கை மீதான நடக்கக்கூடிய வன்முறைகளை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். இந்த காரணத்துக்காக நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கோம். வெறும் வந்தோம் பார்த்தோம் பறவைகளை பார்த்தோம், நம்ம மரத்தை பார்த்து நோட் பண்றது இல்லை. இந்த உங்களோட ஆழ்மனதுல, உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த ஒரு விஷயம் பதிவாகணும். நான் முன்ன சொன்னது மாதிரி நீங்க என்ன வேணாலும் ஆகுங்கள், எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுங்கள், எவ்வளவு பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய மனிதராகுங்கள், அது முக்கியமல்ல. இயற்கையின் மீதான ஒரு குறைந்தபட்ச கரிசனமும் அன்பும் அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு சிறிய முயற்சியும் நீங்க செய்ய வேண்டிய இல்லை என்றால் நீங்கள் வாழ்வதற்கான அர்த்தமே இல்லை. அதனால அந்த ஒரு விஷயத்த நம்ம சூஸ் பண்ணி கேட்கணும் சரியா. நம்ம இன்னும் காடுகளையும் வனங்களையும் பத்தி நிறைய பேச போறோம். நான் பேசுறதோட நீங்க தான் அதிகமா பேசணும், நிறைய சந்தேகங்கள் கேட்கணும். தொடர்ந்து பயணிப்போம். ஆட்டம் முடிந்தது. ஷேக்ஸ்பியர் டிராமா